மாடிஃபைஸ் பார்த்தோம்னு சொல்கிறீங்க. ஃபங்க்ஷன் மாடிஃபைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னு கேட்டால் சொலிடிட்டியில் இது இம்பார்ட்டண்டான கான்செப்ட். சொலிடிட்டியில் மட்டுமே இருக்கிற ஒரு யூனிக் கான்செப்டும் கூட மாடிஃபையர்ஸ். அண்ட் தென் ரேராக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுகிற கோடிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து இதில் இருக்கும். மாடிஃபையர்ஸ் வந்து இது ஒரு யூனிக் கான்செப்ட். அது வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். அண்ட் தென் வந்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மாடிஃபையர்ஸ் வந்து இதாக இருக்கும். இதுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுனால கேட்குறேன். மாடிஃபையர்ஸில் வந்து இது மாடிஃபையர்ஸ் தான், இது மாடிஃபையர்ஸ் தான் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், அது மாடிஃபையர்ஸ்க்கு இருக்க யூனிக்கான சின்டாக்ஸில் என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் லாஸ்ட் லைனில். தட் மீன்ஸ் மாடிஃபையர் சின்டாக்ஸை லாஸ்ட் லைனில் என்ன இன்க்ளூட் பண்ணுவோம்? தெரியலனா சொல்லுங்க. மாடிஃபையர் சின்டாக்ஸ் பார்க்கும்போதே சொன்னோம், மாடிஃபையர்ஸ் வந்து இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செமிகோலன் வரும்னு சொன்னீங்க. செமிகோலன் அது ஒவ்வொரு லைன் எண்ட் லைனுக்கு ஒரு லைன் முடியுது அப்படின்னா செமிகோலன் வரும். செமிகோலன் முன்னாடி வந்து மாடிஃபையர்ஸ் முடிஞ்ச லாஸ்ட் லைனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு அண்டர்ஸ்கோர் அண்ட் செமிகோலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்படி கொடுத்தாதான் அது வந்து இதாகும். இதுதான் இது வந்து மாடிஃபையர்ஸோட இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாடிஃபையர்ஸ், ரைட்டா? இந்த மாடிஃபையர்ஸ் இங்கே இது ஆகிறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், அண்டர்ஸ்கோர் அண்டு ஒரு செமிகோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்படி கொடுத்தாதான் மாடிஃபையர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, மாடிஃபையர்ஸ்ன்ற கான்செப்டுக்கு நம்ம ஏன் மூவ் ஆனோம்? ஆக்சஸை மாடிஃபை பண்றதுக்கு தான். அது புரியல. ஒரு சில இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதிக்கிட்டே வருவோம். சில இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதிக்கிட்டே வருவோம், ரீரைட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எழுதும் போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே வருவோம். அப்படி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மெமரி அதிகமாக எடுத்துக்கும், கேஸ் லிமிட் அதிகமாக போகும். கேஸுங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ. உள்ள பிளாக் செயினில் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு சாலிட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீ வந்து நம்ம கட்டணும். அதுக்கு ஒரு காஸ்ட்லாம் அதிகமாகும், லிமிட்டேஷன் அதிகமாகறதுனால டிரான்சாக்ஷன் ஃபீ அதிகமாகலாம். இப்படி இருக்கிறதுலாம் காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சின்னதாக ஒரே லைனில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாடிஃபையர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த ஒவ்வொரு லைனும் வந்து எங்கே இருக்கும்னா ஃபங்க்ஷனுக்கு கீழே இங்கே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபையர்ன்ற அந்த சின்டாக்ஸ் கீழே இங்கே போட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுதானே லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து அரே கான்செப்ட் வந்து பார்க்கலாம். இன்னைக்கான கிளாஸில் வந்து அரே கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அரேனா என்ன, யாராவது சொல்லுங்க. அது ஒரு டேட்டா டைப். I can't say it's a data type. ஒரு ஸ்டோரேஜ் மாதிரினா கலெக்ஷன் ஆஃப் Yes. சிங்கிள் டேட்டா டைப் தான் அரேன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் இன்ட்னா இன்ட் மட்டும், ஃப்ளோட்னா ஃப்ளோட் மட்டும். ஆமா, அதே மாதிரி தான். ஓகே, அந்த அரேஸில் வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன இருக்கும், ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஒரு அரேன்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 1, 2, ஆல்ஃபான்னு ஒரு வேல்யூ, பீட்டான்னு ஒரு வேல்யூ, ஆப்பிள்னு ஒரு வேல்யூ,
தென் 8 நான் கொடுக்குறேன், 9.1020 அந்த மாதிரி கொடுக்குறேன். இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ஒரு டேட்டா, ஒரு சிமிலர் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா அரேஸ், பட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் மொத்தமாக சேர்ந்தது ஒரு அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்கே வந்து சிமிலர் டேட்டா கிடையாது. ஸோ தட் இப்போ நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குன்னா ஸ்ட்ரிங்கை மட்டும் ஆட் பண்ணலாம், இது மட்டும் மட்டும் ஆட் பண்ணலாம். நார்மல் ஹை லெவல் லாங்குவேஜஸில் வந்து இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு வந்து அதில் சம் கான்செப்ட் செட் டப்பிள் டிக்ஷனரி இது பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வந்து டிஃபர் ஆகும். இங்கே அரேஸில் நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கணும்னா டிஃபைன்டாக வந்து இருக்கணும். அது வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து இருக்கணும். ப்ரீ டிஃபைன்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா, உள்ளே கொடுக்குற எலமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது வந்து என்ன டேட்டா டைப்புங்கிறத கிளியராக வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து கோடிங் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ரக்மா அப்படின்னு அடிச்சுட்டு ஒரு டேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்க ஐடென்டிஃபையரும் ப்ளஸ் கீழே இருக்க அந்த இதுவும் வந்து நமக்கு வந்துடும். சிமிலராக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் நம்மளாக கொடுக்குறது தான், அது வந்து டிஃபால்ட்டாக வராது. 0.8.10 சம்திங் கொடுக்குறேன், நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், அரேஸில் வந்து என்னென்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டே சொன்னால அரே டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்போட அந்த அரே செட்டப் வந்து நம்ம வந்து என்னென்ன டிஃபைன் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக இன்டீஜர் வேல்யூக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த இன்டீஜர் வேல்யூ இப்படி தான் இருக்கும். இன்டீஜர்னா நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். அரேன்னு வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்டீஜர் வாங்குற அரே, இந்த அரேக்கு ஒரு நேம் வந்து நான் என்னென்னு வைக்கிறேன் அப்படின்னா வந்து சும்மா நம்பர்ஸ்னே வச்சுக்கிறேன். இது விசிபிள் ஆகணும், எனக்கு அவுட்புட்டில் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் முடிக்கிறேன். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ணா ஒரு டவுட்ண்ணா. அண்ணா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மாடிஃபைஸ்ல கான்ட்ராக்ட் டெமோ மாடிஃபையர் போட்டீங்களா, இதுக்கு கான்ட்ராக்ட் அரே வராதா? கான்ட்ராக்ட் அரேன்னு இல்லை, ஏதாச்சும் நேம் அது கொடுத்துருவோம். நம்ம கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணணும். சாரி,
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்பரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு அப்படின்னு நம்பர் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் வந்து அரேல வந்து சம் கான்செப்ட் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து அரேல வந்து நமக்கு இது இருக்கும். தட் மீன்ஸ் புஷ், அப்புறம் வந்து பாப், நெக்ஸ்ட்டு டெலீட்டு, நெக்ஸ்ட்டு இன்ஸ், நெக்ஸ்ட்டு டெலீட்டு, நெக்ஸ்ட் வந்து ரிமூவ், இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து அரேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா புஷ்ங்கிறது ஒரு வேல்யூ புஷ் பண்ணி உள்ளே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள்குள்ளேயே ஃபீட் பண்ணுறதுக்கு, பாப்புங்கிறது ஒரு நம்பரை வந்து எடுக்கிறதுக்கு, டெலிட்டுங்கிறது அந்த வேல்யூ வந்து டெலிட் ஆகிறதுக்கு. பாப்புன்னு இப்போ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அரேல இருக்க லாஸ்ட் வேல்யூ மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த இண்டெக்ஸை விட்டு வெளியே போயிடும். அதே வந்து டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாஸ்ட்ல இருக்க பர்டிகுலர் நம்பர் அகைன் இங்கே இருக்கிறதும் டெலிட் ஆகும். ஆனால் ஆகும்போது அந்த இடத்த வந்து அந்த வேல்யூ மட்டும்தான் டெலிட் பண்ணுமே தவிர்த்து அந்த பிளேஸை வந்து டெலிட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒன்று கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ 1ங்கிற வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா 0, 2ங்கிறது 1, 3ங்கிறது இது வந்து n-1 வரைக்கும் வரும். அப்போ ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு 5ன்ற வேல்யூக்கு வந்து n-1ங்கிறது வந்து என்னன்னு இருக்கும் அப்படின்னா நமக்கு அது வந்து அதோட இண்டெக்ஸோட நம்பரா இருக்கும். அந்த பிளேஸ்ல தான் வந்து அந்த 5ன்ற வேல்யூ இருக்கிற மாதிரி இண்டெக்ஸிங் வந்து எடுத்துக்கும். அரேஸ்குள்ள அப்படிதான் எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாப் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். POP பாப்ல எனக்கு வந்து செகண்ட் எலமெண்ட் வந்து எனக்கு பாப் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நம்பர் 3ங்கிற வேல்யூ வந்து போயிட்டு எனக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா எனக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 1, 2, 4, 5ங்கிறது வந்துடும். இது பாப்புக்கு எனக்கு வந்து பர்டிகுலராக கொடுக்கணும் அப்படின்னா. பட் வந்து யூஸ்வலாக வந்து பாப் வேல்யூ பட் யூஸ்வலாக வந்து பாப் வந்து இது நார்மலாக நடக்கிறது. இந்த இடத்துல பாப் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால பர்டிகுலர் வேல்யூஸை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. இப்போ 2ங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா 2ன்ற டேட்டா தேடியை வந்து அது எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து அதர்வைஸ் அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இருக்கிறதுலேயே வந்து லாஸ்ட் வேல்யூ எதுவோ அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும் இந்த சாலிடிட்டி லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா பாப் ஃபங்க்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா 1, 2, 3, 4 மட்டும்தான் இருக்கும். 5 வந்து இருக்காது, அது வந்து ரிமூவ் ஆகிடும். இது இப்படி போகும். அதே வந்து நான் டெலீட் கொடுக்குறேன், டெலீட்ன்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், அது அந்த கீவேர்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சேம் எனக்கு வந்து அதே மாதிரி தான் இதாகும். பட் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து 5ன்ற வேல்யூ வந்து இப்போ இங்கே இந்த மேலே பார்த்தீங்கன்னா 5ன்ற வேல்யூ இருக்குது. 5ன்ற வேல்யூ டெலிட் ஆகிடும். ஆனால் அந்த பிளேஸ் அப்படியே இருக்கும். அதனால் அந்த 0ன்ற வேல்யூ வந்து ஃபில் ஆகிடும். டிஃபால்ட் வேல்யூ 0ன்றது ஃபில் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னன்னா இங்கே வந்து 5 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இருக்குது, 5 இண்டெக்ஸ் பிளேசஸ் வந்து இருக்குது. பட் 5th பிளேஸோட டேட்டா அந்த டேட்டா போயிடும். அதர்வைஸ் வந்து அந்த இடத்துல 0ன்னு போயிடும். அதே பாப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா அந்த வேல்யூவும் எடுத்துரும், அந்த இண்டெக்ஸ் நம்பரையும் வந்து நமக்கு சேர்த்து வந்து எடுத்துரும். இப்படியே போட்டோம். பாப்புக்கும் டெலிட்க்கும் இருக்க வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதே மாதிரி இது வந்து டெலிட் வந்து ஆர்டராக வரல. எனக்கு வந்து பர்டிகுலர் பிளேஸோட வேல்யூ வந்து டெலிட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு 0 தான் வருது. டெலிட் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு 0 தான் வருது. இந்த இடத்துல எனக்கு 0ன்னு வருது. இப்போ எனக்கு அந்த பிளேஸை பர்டிகுலராக தூக்கணும், எனக்கு இந்த பர்டிகுலர் நம்பரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மூவ் ஆன் ஆகும். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லைண்ணா எதுவும் இல்லை. இங்கேயும் அதே தான், ஜஸ்ட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ 1ன்ற வேல்யூ கொடுக்கணும். எனக்கு 1ன்ற வேல்யூ வந்து அங்கே புஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து டெப்ளாய் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு
அரேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கேஸோட லிமிட் வந்து கேஸ் சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் வந்து நம்ம என்ன நமக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் வந்து கேஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அரேஸ் வந்து யூஸ் பண்ணோம். அரேன்ற வார்த்தையை வந்து மெஜாரிட்டி வந்து நம்ம அரே யூஸ் பண்ணும்போது தவிர்க்கிறது நல்லது. ஆர் ப்ராக்டிஸிங் பர்பஸஸ்க்கு. இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் ஏதாவது செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அங்கே நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அரேஸ் வந்து எப்போவுமே எனக்கும் அதே இதுதான் காமிக்குது. வைல் டெப்ளாயிங் வந்து எனக்கு அவுட் ஆஃப் கேஸ் லிமிட் தான். கேஸ் லிமிட்டை காலி வச்சு புதுசாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். சரி நான் சொல்கிறேன். அதர்வைஸ் கோடிங்கில் வந்து இப்போதைக்கு ரன் இல்லை, எரர் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லைன் வந்து போகலாம். இப்போ வந்து புஷ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாம். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து புஷ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப் எப்படி இருக்கும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் வந்து பாப் அகைன் பப்ளிக் கொடுக்குறேன். பப்ளிக் ஏன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து அவுட்புட் சைடில் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா பப்ளிக் கீவேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் டாட் பாப்னு நான் கொடுக்குறேன். பாப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அகைன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாப் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். எனக்கு வந்து இந்த பாப் என்ற இடத்துல நான் கொடுக்கும்போது எனக்கு கடைசி வேல்யூ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகும், இன்க்ளூடிங் த இண்டெக்ஸ் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் வேல்யூ வந்து பார்க்கலாம். இந்த என்ன அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டெலிட்ன்ற கீவேர்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்டு கீவேர்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அது எனக்கு அது டெலிட் தான் தெரியணும் அப்படின்றப்போ கூட வந்து நம்ம இன்னொரு வேல்யூவை சேர்த்து வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வேல்யூன்றது வந்து கொடுத்துருக்கேன், டெலிட் வேல்யூ கொடுத்து அது ஒரு ஃபங்க்ஷனோட நேமாக கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பப்ளிக் கொடுத்து ஓப்பன் கர்லி பிராசஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் டெலிட்டு நம்பர்ஸ் டாட் நம்பர்ஸ் வந்து டெலிட் வேல்யூக்கு மட்டும், டெலிட் கீவேர்டுக்கு மட்டும் சொல்கிறேன். டெலிட்டுக்கு வந்து நம்மளால் வந்து நம்பர்ஸ் டாட் பாப் அண்ட் இந்த மாதிரி கூட நம்பர்ஸ் டாட் டெலிட்ன்றது கொடுக்க முடியாது. எந்த இண்டெக்ஸ்டு பிளேஸில் வந்து நமக்கு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளாக தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வந்து எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து இந்த பிளேஸ் வந்து கொடுக்கலாம். இந்த பிளேஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்த வந்து கஸ்டமைஸாக பண்ணுறதுக்கு வந்து தனி ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்தாச்சு, தனி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி.
எனக்கு கொடுத்தா வந்து இப்போ எனக்கு வந்து இங்கே இப்போதைக்கு வந்து என்னால் டிப்ளாய் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட கேஸ் லிமிட் வந்து போயிருச்சு ஏற்கனவே. ஏற்கனவே இருந்த கேஸஸ்லாம் வந்து இந்த கேஸ் லிமிட்டட்ஸ் வந்து ஏற்கனவே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியாச்சு. அகைன் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போது வந்து உங்களுக்கு எப்படி வருன்றது மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த டேட்டா எடுத்துனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடுங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த டெப்ளாய் பண்ணோடனே கீழே வந்து கிரியேட் ஆகிடும். ஆடுன்ற பட்டனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். இவ்வளோ பெருசாக வந்து ஒரு பாக்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்பர்ஸை கொடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. நம்பர்ஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அது உள்ள வந்து என்ன நம்பர் கொடுத்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகிக்கும். இந்த உள்ள டேட்டா கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆடுன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து அரேயில் போய் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். பட் வந்து இங்கே என்ன அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிட் வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்கோம். டெலிட் வேல்யூமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே இன்னொரு பட்டன் என்ன வரும் அப்படின்னா வந்து பாப்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் என்ன இங்கே எந்த இதில் மாற்றி கொடுத்தாலுமே அது ஆர்டரில் வரும்போது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் வரும். ஏபிசிடி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்த்தபடி தான் வரும். இது ஒவ்வொரு இதுக்கு வந்து இது இதே மாதிரி நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ண போகிறீங்க, ஒரு இதை வந்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்து சொல்லியாச்சு. ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஆரஞ்சு கலர் பட்டன்ஸ்லாம் ஆர்டர்ல இருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலர் பட்டன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து நமக்கு என்ன இது தெரியாது அப்படின்னா இங்க நான் கொடுத்த டேட்டாவும் அது எங்க போய் ஸ்டோர் ஆகும் தெரியாது. ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதே மாதிரி இது பாப்பும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டெலிட் வேல்யூவும் கொடுத்தாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண சொல்லிட்டேன், பாப் பண்ண சொல்லிட்டேன், டெலிட் வேல்யூவும் கொடுத்துட்டேன். பட் வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த இதுதான் வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வியூ மட்டும்தான் பண்ண போறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த டேட்டால ரைட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால வந்து நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் வியூ மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். இங்க ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம ரிட்டர்ன்ஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ்னு வரும். ரிட்டர்ன்ஸ் டேட்டாக்குள்ள நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உள்ள வந்து டேட்டா டிஃபைன் பண்ணி லொகேஷன்ல வந்து நம்ம பெரும்பாலும் மெமரி யூஸ் பண்ணுவோம். அதனால மெமரி என்று சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன். இந்த இடத்துல நம்பர்ஸ்ங்கிறது இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இன்டீஜர் பப்ளிக் வராது. இது ரிட்டர்ன் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதாகிடும். இப்போ வந்து எனக்கு அடிஷ்னலாக என்ன அங்கே தெரியும் அப்படின்னா எனக்கு அரே 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு வேல்யூ தெரியும். இப்போ எனக்கு இந்த டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆகலை. அவுட் ஆஃப் பிளேஸ். ஓகே, எனக்கு அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அரேல போய் இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன உடனே வந்து நெக்ஸ்ட் வந்து டெலிட் வேல்யூ கொடுத்து நீங்க வந்து எனக்கு இப்போ வந்து இங்க டெலிட் வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் தான் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க ஆடுன்ற இடத்துல வந்து இப்போ 0 கொடுத்தீங்க அப்படி கொடுத்துட்டு இங்க ஆடுன்ற இது கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க அரே 1ல வந்து நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இல்லை எனக்கு 0க்கு பதில் நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ 3ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு ஆட் நம்பர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3ன்னு சொல்லிட்டு இங்கே செகண்ட் பிளேஸ்ல வந்து ஆட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பிளேஸ்ல வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சும்மா ரேண்டமாக 6ன்னு கொடுத்து நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா அகைன் எனக்கு இங்கே 6ன்றது ஆட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் வந்து லிமிட் இல்லாமல் அது வந்து என்ன பண்ணிடலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுவும் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே கொடுத்து இங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஆட் ஆகும்.
அதாட்டி இப்போதைக்கு இந்த இண்டெக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து டெலிட் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் மட்டும்தான் இருக்கும். இந்த பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு, டெலிட் நம்பர்ஸ் 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ செகண்ட் பிளேஸ் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வந்து 6 0 1 2 செகண்ட் பிளேஸ் வந்து 6ன்னு இருக்கு. அப்போ அந்த இடம் என்ன ஆயிடும், டெலிட் ஆயிட்டு ஜஸ்ட் 0ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இல்லை நான் பாப்புன்றது வந்து கொடுத்துருக்கேன். பாப்புன்ற இடத்துல வந்து நான் அகைன் அதே செகண்ட் பிளேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாப் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால இது உள்ள கொடுக்க முடியாது. பாப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டா அது ஃபுல்லாக வந்து டெலிட் ஆகிடும். அந்த பிளேஸும் டெலிட் ஆகிடும், இதுவும் டெலிட் ஆகிடும். அதே மாதிரி அகைன் நான் பாப் பட்டன் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 0 இருந்தாலும் அது வந்து கிளிக் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல ஏற்கனவே வந்து 6ன்ற இடத்துல வந்து நான் 0வா மாற்றிட்டேன், அகைன் 8 இருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ண அந்த எனக்கு 0ங்கிறது ரிமூவ் பண்ணணும், அந்த பிளேஸே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை வந்து இங்கே வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஆஸ் யூஸ்வல் தான், எப்படி இந்த பாப் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படிமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனு public if number star ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சின்டாக்ஸ் தான் அடிப்பேன் சார். நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஏதாவது புரியாமல் இருக்கா? டெப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். என்னோட கேஸ் லிமிட் வந்து தீர்ந்துருச்சதுனால எனக்கு இனி வராது. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குரூப்பில் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. அதர்வைஸ் வந்து கோடிங்கை நோட் பண்ணிக்கோங்க, கோடிங்கில் எந்த எரரும் கிடையாது.
இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. சரி, ஓகே. கிளாஸ் அவ்வளோதான், ஹாஃப் அன் ஹவர் தான் கிளாஸ். want to say some instruction only. என்ன இருக்கீங்க? 40 மெம்பர்ஸ் இருக்கீங்களா? கிளாஸஸ் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கும். எக்ஸாம்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்னால் லீவ் இருக்கும். இதுதான் கிளாஸ் போகும். அண்ட் தென் வந்து கிளாஸ் வந்து 30 to 45 மினிட்ஸ் ஹையஸ்ட் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அட்டனன்ஸ் வந்து எடுப்பாங்க.